ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேபி வைப்ஸை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம். பேபி வைப்ஸ் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, அதனால யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் வரும், என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பேபி வெட் வைப்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து என்ன தான் இருந்தாலும் அது கெமிக்கல்ஸ் கொஞ்சமாச்சும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் வேண்டாம். எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமர்ஜென்சி டைம்ஸில், இல்லை நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ண போகிறோம், இல்லை வீட்டில் நைட் டைமில் யூஸ் பண்ண போகிறோம், அந்த டைமில் வந்து தண்ணி வச்சு கழுவ முடியாது. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி வைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஃபுல் பாடிக்குமே வைப்ஸ் வச்சு துடைக்கலாமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. வெறும் மோஷன் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும், அதுவும் நைட் டைமில் இல்லை ட்ராவல் பண்ணுற டைமில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வைப்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரே வைப்ஸ் எடுத்து ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் நம்ம துடைக்கக்கூடாது. ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறோன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். டிஸ்போஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டாய்லெட்டில் போடுவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேபி டாய்லெட்டை வந்து அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைப்ஸு, டைப்பர்ஸ் இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு பேக் வச்சு அதில் வச்சு டிஸ்போஸ் பண்ணணும். பேபி வைப்ஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும். குழந்தைங்க வந்து நியூ பார்ன் பேபிஸாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்டாக இருக்கணும். ரொம்ப கெமிக்கல்ஸ் இல்லாத நேச்சுரலான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நல்லா வாசனையாக இருக்க வைப்ஸ் வாங்கி யூஸ் பண்ணால் பேபிஸ் வந்து நல்லா வாசனையாக இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப தப்பான அசம்ஷன். ஏன்னா அதில் வந்து வாசனை வரத்துக்காக நல்ல கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ வாசனை கம்மியாக இருக்க வைப்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மீ மீ வெட் வைப்ஸ். இது பார்த்தீங்கன்னா பேரபன் ஃப்ரீ. இதில் வந்து ஒரு பேக்கில் வந்து 72 கவுண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்து பார்த்து வாங்கணும். மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரபன் ஃப்ரீயாக இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரபன் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கணும். ப்ளஸ் வந்து ஆன்டி பாக்டீரியல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீயூஸ் பண்ண அது ட்ரை ஆகாமல் இருக்கும். இதே இது நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணலாம், 2 வாட்டி ஓப்பன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த இது ப்ராப்பராக ஒட்டாது. அதனால் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். நம்மளோட ப்ராடக்ட் வந்து வேஸ்ட்டாக போயிடும். நான் வந்து மற்ற பிராண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அதுலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருந்து. ஸோ அதனால் அதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாகவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம், இந்த அலர்ஜி எதுவுமே வரலை. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 149 ருபீஸ் போட்டிருக்கு. இதில் வந்து 72 பீசஸ் இருக்குது. ஸோ ஆனால் இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 3 பேக்காக சேர்த்து ஃபஸ்ட் க்ரையில் 195 ருபீஸ் தான் வாங்கினேன். இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி சேர்த்து தான் நான் வாங்கினேன். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்காக வாங்காமல் இந்த மாதிரி பல்காக வாங்கும்போது உங்களுக்கு ஆஃபர்ஸும் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கான்னு பார்த்துக்கணும், ஈரம் இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கணும். யூஸ் பண்ணதை திருப்பி நம்ம வேறு ஒரு இடத்துக்குலாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு வாட்டி நல்லா யூஸ் பண்ணாமல் அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள். இந்த மீ மீ வெட் வைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாகவும் இருக்குது, குழந்தைங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் எஸ்தர் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்கணும், ஆலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.